ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர் இருந்துட்டு முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை கடைக்காரர்கிட்ட இருந்து வந்து எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டாரு. ஸோ வாங்கினவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேராக வந்து மல்லிக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணுவார். அதே மாதிரி வந்து மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் வந்து இப்போ வந்து வந்திருக்கிற நோக்கம் வந்து நகைக்காகவா இல்லை வந்து விஜய்க்காகவா அப்படிங்கிறதே வந்து கன்ஃபியூஸ்டாக வந்து இருப்பாங்க நம்ம மல்லி இருந்துட்டு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இன்னுமே வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸ்க்கு வந்து அவங்க வந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து கேதர் பண்ணி இருக்கிற விஷயம் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மல்லிக்கு வந்து பயம் வந்து உண்டாகும். ஒருவேளை வந்து விஜய் வந்து கவர்றதுக்காக தான் இவ வந்து உள்ளே வந்து வந்திருக்கலாம் சுடரு ரேணுக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, இவ வந்து உண்மையாக வந்து ஒரு திருடி தான். இவ வந்து சுடருன்ற பேரில் வந்து இவ வந்து ஏகப்பட்ட கிரிமினல் வேலையை வந்து பண்ணிட்டு இங்கே வந்து தெரியாத மாதிரி வந்து அன்றைக்கி வந்து பைத்திய மாதிரி வந்து நடிச்சுட்டு இப்போ வந்து எல்லாமே வந்து மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காளா. இப்போ வந்து எப்படி வந்து பாஸை வந்து செஞ்சுருப்பா, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து பண்ணியிருப்பா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் வந்து நம்ம மல்லி வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வந்து வைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் அவங்க வந்து எடுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு உண்மையான ஒரு முடிவை வந்து எடுக்கணும். எப்படியாச்சும் வந்து பக்காவான ஆதாரத்தை வந்து அங்கே வந்து நம்ம சுடருக்கு எதிராக வந்து அவங்க வந்து வச்சுருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா அவள் வந்து உண்மையான ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ வேறு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இம்ப்ரூவ்மைஸ்டு வந்து ஆகிறா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவகிட்ட. பழைய ரேணுகாவை வந்து மாறத்துக்கு அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து அவ்வளோதானா, விஜய் கூட வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து அவ்வளோதானா. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து இந்த வீட்டோட வேலைக்காரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃப்ரேம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சுடர்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அதையே வந்து கடைசியில் வந்து ஒரு காரணமாக வந்து காட்டி என் மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு எனக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது, அப்படி ஆகக்கூடாது, இப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரேம் பண்ணி வந்து வச்சுருந்தீங்களா. அவள் வந்து விஜயோட 2வது பொண்டாட்டியா, அப்போ நான் வந்து எதுக்காக வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து கடைசியில் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புமே வந்து நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி தான் வந்து இந்த இது வந்து போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஏன்னா அப்படி வந்து போய் முடிஞ்சிட்டா கண்டிப்பாக வந்து மல்லியோட வாழ்க்கையை வந்து நம்ம யாராலையுமே வந்து முடிவு வந்து பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து விஜயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து ஏன் வந்து என்கிட்ட வந்து சொல்லலை, நீங்களாச்சும் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயவே வந்து பாதி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புமே வந்திருக்கு. ஏன்னா கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட நிஷா தான் வந்து சொன்னாங்க. நிஷா இருந்துட்டு இந்த வீட்டோட வேலைக்காரி, அவங்க என்னது கேர்டேக்கராக வந்து வந்திருக்காங்க, வெண்பா வந்து பார்த்துறதுக்காக வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எதுவும் வந்து தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒன்று நிஷா வந்து சொல்லி வந்து சமாளிச்சிருவா. ஆனால் நம்ம விஜய் இருந்துட்டு விஜய் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லை, எதுக்காக வந்து நீங்கள் வந்து மறைச்சிங்க, நான் வந்து நல்லா இருக்கணும் இல்லை வந்து கெட்டு போயிருக்கணும், அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லை. நீங்கள் வந்து மல்லி வந்து உங்களோட 2வது ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக வந்து எங்கிட்ட வந்து சொல்லாமல் வந்து மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து பண்ண தான் வந்து போகிறா. அதுவும் இந்த விஷயம்லாம் வந்து தெரியாமல் அவள் வந்து உண்மையாகவே வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து போய்கிட்டே இருந்தாலன்னா மல்லியை வந்து ஒரு நாள் நான் வந்து கேர்டேக்கரை வந்து மாற்றுறேன், எனக்கு தான் வந்து எல்லாமே வந்து தெரியுதில்லை, இதுக்கப்புறம் வந்து நானே வந்து பார்த்துக்கிறேன், வீட்டில் வந்து எல்லா வேலையும் வந்து நானே வந்து செஞ்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடர் வந்து வாயை திறந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மல்லியோட வேலை வந்து அங்கே வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபேம் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மல்லிக்கு வந்து என்ன வேலை இருக்குது இந்த இடத்துல வந்து மல்லிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து மல்லியை வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டோட அவங்களுடைய பசங்களோட போய் வந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சைலண்ட்டாக வந்து விட்டுருவோம், அவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து இடம் கொடுக்கக்கூடாது நம்ம மல்லி இருந்துட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மல்லி வந்து இந்த சுடர் வந்து யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். இந்த நகை கடையில் போயிட்டு வந்து எப்பயோ வந்து விசாரிக்க வேண்டிய விஷயத்த வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த நகை கடைக்கார போய் வந்து மனோகர் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது வந்து அந்த ஓனரும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து அந்த கடையில் வந்து வேலை செஞ்ச ஸ்டாஃபும் கிடையாது. ஏன்னா அந்த ஓனருடைய பையன் தான் வந்து இருக்கான். அந்த பையனுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா தான் வந்து இருந்தார், அந்த ஸ்டாஃப் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அப்பா வந்து கொஞ்சம் வெளியூர் வரையும் வந்து போயிருக்காரு, கோயிலுக்கு வந்து போயிருக்காரு, திருப்பதியோ வந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா
அவர் வந்து அங்கே போயிருக்கிறதுனால யார் வந்து டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதுக்கு வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுத்து ஃபோன்லேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அப்படி வந்து வாங்கும்போது அந்த சிசிடிவிக்கு இதை வந்து ஃபுட்டேஜ் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்த உடனே வந்து அவள் வந்து எங்கேருந்து வந்து வந்திருக்கா, எப்படி வந்து நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்காம இருந்தீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து எதுக்காக வந்து கொடுக்கல, எந்த ரீசனுக்காக வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்காம இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய கேள்விகள் வந்து நகைக்கடைக்காரர்கிட்டே வந்து இருக்குது. ஸோ அவரும் வந்து இந்த விஷயத்துக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயம் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புமே வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து துப்பு விடாமல் மொத்தமாக வந்து அப்படியே போட்டு சேகரிச்சோன்னா கண்டிப்பாக வந்து அவள் வந்து யார், என்ன, ஏது, எப்படி வந்து யார் கூட வந்து வந்தா, எந்த மாதிரியான காரில் வந்து வந்தா, கார் நம்பர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நோண்டுறதுக்கு வந்து ஆரம்பிக்கணும். அப்படி நோண்டுறதுக்கு வந்து ஆரம்பித்தா இந்த வீட்டில் வந்து அவளுக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை வந்து பண்ணணும். தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இவ வந்து இந்த மாதிரி வந்து ட்ராக்கில் வந்து போயிட்டுருக்காளா, ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த ட்ராக்கை வந்து மாற்றணும் எப்படியாச்சும், இவளுக்கு வந்து தெரியாமல் நம்ம வந்து ஏதாச்சும் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடருமே வந்து பார்த்திங்கன்னா ரகுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே அந்த ரகு வந்து நீ வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்க, உனக்காக ஒரு ஃபோனை வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நடக்க விடாமல் எப்படி வந்து மல்லி வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாக வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.